உயிரிழந்த அஜித் குமார் குடும்பத்திற்கு கூடுதலாக 25 லட்சம் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் குமார் குடும்பத்திற்கு கூடுதலாக 25 லட்சம் இழப்பீடு மற்றும் முக்கிய சாட்சிகள் 4 பேருக்கு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித் குமாரின் சட்டவிரோத காவல் மரணம் தொடர்பாக வழக்கறிஞர் மாரிஸ் குமார், கார்த்திக் ராஜா, மகாராஜன் உட்பட பலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த மனுக்கள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AD மரியக்லாட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது அரசு தரப்பில் அஜித் குமாரின் குடும்பத்திற்கு 7.5 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என விவாதிக்கப்பட்டது. மேலும் CBI தரப்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவிச்சிருக்காங்க. பிறகு நீதிபதிகள் வழக்கின் சாட்சிகளான நவீன், அருண், சக்தீஸ்வரன், பிரவீன் ஆகியோருக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோரி தாக்கல் செய்துள்ள மனுவை சிவகங்கை முதன்மை நீதித்துறை நடுவர் 7 வேலை நாட்களுக்குள்ளாக விசாரித்து பாதுகாப்பு வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசிய நீதிபதி சட்டவிரோத காவல் மரணத்தால் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அறிவுறுத்தியிருக்காரு. தமிழக அரசு ரூபாய் 7.5 லட்சம் இழப்பீடாகவும் அரசு வேலை, இலவச வீட்டுமனை ஆகியவற்றையும் வழங்கியிருக்கு. கூடுதலாக 25 லட்சம் பாதிக்கப்பட்ட அஜித் குமாரின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். மேலும் கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதித்துறையை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. மேலும் உயிரிழந்த அஜித் குமாரின் வழக்கு சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் வெளியாகினா உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணுவோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.